செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஜெர்மனி பிரிட்டன் பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணத்தை ஒட்டி திருப்பதி கோவிலில் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் நாளை மறுதினம் அதிகாலை 3 மணி வரை நடை அடைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் சிலை அமைக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1,120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 80,040 ரூபாயாகவும் 1 கிராம் 10,005 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 138 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரியால் சரிவை சந்தித்துள்ள ஏற்றுமதி துறையை மீட்க ஒன்றிய அரசு சிறப்பு நிவாரண திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 395 ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து 23,300 கன அடியிலிருந்து 30,800 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93 டிஎம்சியாகவும் உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் புத்தகத் திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற 15ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சமயபுரம் கோவிலில் ஓதுவார் பயிற்சி பள்ளியின் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் இயக்குநராக சுகந்தி ராஜகுமாரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தில் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் நேற்று ஒரே நாளில் 274 கோடி ரூபாய் அரசிற்கு வருவாய் ஈட்டியுள்ளது. அரசு நிகழ்வுகளுக்காக வரும் மேற்கண்ட இந்த 7 முக்கிய தலைவர்களுக்கு மட்டுமே காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்று புதிய வழிகாட்டும் நெறிமுறைகளை உருவாக்கி தலைமை செயலாளர் அரசாணை வெளியிட்டுள்ளார். வாணியம்பாடியிலிருந்து காவலூர் பகுதிக்கு புதிய பேருந்து சேவையை சோலார்பேட்டை எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். ஆசிரியர்கள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்களை முடக்கி இருப்பதாக ஒன்றிய தொலைத்தொடர்பு துறையின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அரூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலின் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடத்தில் உள்ளது. மின் வாரியத்தில் காலியாக உள்ள 1,794 கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. மேலும் அக்டோபர் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் அவர்களின் உருவப்படத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பூவிருந்த மல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிக்கு 2,126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று போக்குவரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையை தொடர்ந்து கோவையிலும் டீ மற்றும் காஃபியின் விலை உயர்ந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரிட்டன் அமைச்சர் கேத்தரின் வெஸ்டன் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 6 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. சாதாரண மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் நோக்கமாக ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் அமலுக்கு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மற்றும் பொருட்கள் மீதான வரி குறைப்பு வரவேற்கத்தக்கது என்றும், ஆனால் இந்த முடிவை எடுக்க 8 ஆண்டுகள் என்பது மிகவும் தாமதமானது என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படும் நிதி உதவியை நிறுத்தி வைத்து உத்தரவிட்ட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நிர்வாக உத்தரவை ரத்து செய்து அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. IPL உள்ளிட்ட விளையாட்டு பொருட்களுக்கான டிக்கெட்டுகளுக்கு ஜிஎஸ்டி 28% 40% உயர்கிறது. பொன்னேரி கவரைப்பேட்டை இடையே பராமரிப்பு பணியால் செப்டம்பர் 5 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் 2 ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் ஒரு மாதத்தில் விதிமீறிய 152 வாகனங்களுக்கு 22 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டானியா ஆடை ஏற்றுமதி நிறுவனம் தமிழ்நாட்டில் 520 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரி ஜிப்மரில் BSc நர்சிங் படிப்பிற்கு மாணவர்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் 56வது GST கவுன்சில் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் பணிக்கு 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தொடர் விடுமுறை, மிலாடு நபி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று தரிசனம் செய்தார். பஞ்சாபை பேரிடர் பாதித்த மாநிலமாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 6 அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு அவர்களின் முதல் அதிகாரப்பூர்வ இல்லம் 1100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி மணிப்பூருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் மீது வரிகளை வசூலித்து வருகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையிலான தூதரக உறவின் 60ஆம் ஆண்டு நிறைவையொட்டி சிங்கப்பூர் பிரதமர் வோங் அவர்கள் இந்தியா வந்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.